Hi friends, welcome to Sudhasri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப அருமையா, சூப்பரா, மேல நல்லா மொறுமொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் அட்டகாசமா வந்திருக்கு. இதுக்கு நம்ம சாஸ் வச்சோ இல்ல ஜாம் வச்சோ எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. இந்த அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நாம உடைச்சு பார்க்கலாமா? மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் இது. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? மீதமான சாதத்தில் நம்ம அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்க இந்த சாதத்தை நேற்று நைட்டு இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் சாதம் இதில் இருக்கட்டும். அடுத்து நீராகிற தண்ணி எப்படி செய்கிறதுன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு முதல்ல ஸ்நாக்ஸ் பார்த்துருவோம். தண்ணி வடித்து இந்த சாதத்தை நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம இந்த சாதத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதில் தண்ணி எதுவும் சேர்க்கல, அந்த சாதத்துலேயே தண்ணி இருந்துச்சுல, அதுவே போதும். இப்போ பவுலில் நம்ம அரைச்ச அந்த சாதம் விழுத சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கடைசி இது கூட உப்பு தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கலந்துக்க போகிறோம். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்குமே தவிர வீணாக போகாது எதுவும். இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம இது மேலே கொஞ்சமாக இப்படி ஆயிலில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து செய்யலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறக்கலாம். இப்போ இந்த மாவை எடுத்து கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரோலாக செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை செப்பரேட் விட்டுக்கலாம். இதே பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை அப்போ தான் எல்லா பக்கமும் சுற்றி நமக்கு நல்லா வேகும். டீ டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட். இது போட்டுவிட்டு சூடாக சாப்பிட்ணும். இப்போ சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு, கலரும் மாறி இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சாச்சு. நம்ம எடுத்துகிட்டு அந்த சாதத்துக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் மறந்து போனது இது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் என்னன்னு கூட தெரியாது. இந்த நீராறும் தண்ணி இந்த மாதிரி தண்ணி இருக்கும். இதில் குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்துக்கெலாம் இந்த மாதிரி குடித்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் நாங்கள் எப்பயுமே சின்ன குழந்தைங்க இருக்கும்போது அடிக்கடி இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்தோடனே இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு நீராகாரம் தண்ணி இந்த மாதிரிலாம் குடிக்கிறத மறந்துட்டாங்க, விரும்புகிறதும் இல்லை. ஆனால் நம்ம தான் பழக்கணும் அதை. இதில் குட்டி குட்டியாக மாங்காய் கட் பண்ணி போடலாம், மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
உங்களுக்கு இந்த அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.